சிறப்பு செவ்வாய் அழகு தமிழ் கவிதை கழகத்தின் காலை வணக்கம் உங்கள் அனைவருக்கும். இன்று நேற்றைய தொடர் கதையின் தொடர்பாக தொடர்கின்றது. அனைவரும் காலிலும் விழுந்தார் அல்லவா அந்த மன்னரின் மனைவி. உங்கள் மகன் மிகப்பெரிய போர் வீரனாக மாறுவான், இந்த உலகையே ஆளும் வல்லமை இவனிடம் உள்ளது என திகைத்து போய் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா. இவனுடைய பெற்றோர் யார் என்று கேட்டார்கள் அல்லவா. இவர்கள் சொன்னால் விபரீதம் நடந்துவிடும், இறந்துவிடக்கூட இங்கு எதிரிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என மனதுக்குள் நினைத்து கொண்டார் அல்லவா. சற்றே தன் மகனை அழைத்து செல்கிறார் அவர் இல்லத்திற்கு. அவர் தங்கி இருக்கும் அந்த நதிக்கரையில் உள்ள பழங்குடிய கிராமத்திற்கு. அங்கே அனைவரும் அவனை வரவேற்கிறார்கள். இங்கே பிறந்து இங்கே வளர்ந்து இங்கே இப்படி ஒரு மாவீரன் இருக்கின்றான் என அவர்களுக்குள் பெருமைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சற்றே யாரும் எதிர்பார்க்காத தருணங்கள் அங்கே மிகப்பெரிய ஒரு கூட்டம், திருடர்கள் கூட்டம் நுழைந்து விடுகிறது. அனைத்தையும் அடித்து நொறுக்கி கொண்டிருக்கிறார்கள். தன் வீடுகளில் இருக்கும் பிள்ளைகளும் பெண்களும் பெண் பிள்ளைகளும் அழுது கொண்டிருக்கிறார்கள். சற்றே இவன் கண்மிழித்து பார்க்கிறான். அனைவரையும் அடித்து தும்சம் செய்கிறான். அனைவரையும் அடித்து தும்சம் செய்து கட்டி போடுகிறான். பிறகு அங்கு ஊர் மக்கள் ஒன்று கூடுகிறார்கள். இப்படி ஒரு திருநா, இவன் நிச்சயம் அனைத்து நாட்டையும் ஆளும் வண்ணமை கொண்டவன். வந்த அத்தனை 100-150 பேரையும் அடித்து ஓராளாக அவன் கட்டி வைத்து விட்டு இந்த திறமையை வைத்து அனைத்து தேசங்களையும் இவன் கட்டுக்குள் கொண்டு வர இவனை இன்னும் தயார்நிலைப்படுத்த வேண்டும் அம்மா என்று அந்த அம்மாக்களிடம் மன்னிப்பு கேட்கிறார்கள். எங்களை மன்னித்து விடுங்கள், உங்களை நாங்கள் தான் இங்கே தங்க வைத்தோம், எங்களுக்கே தெரியவில்லை இப்படி ஒரு திறமையான பிள்ளை உங்களுக்கு பிறப்பான் என அவர்களிடம் சொல்லி அழுகின்றார்கள். நீங்கள் இனி எங்குமே செல்ல முடியாது, எங்கள் ஊரோடு ஒற்றுப்போய் இது உங்கள் ஊர், உங்கள் ராஜ்யம் என்று இவர்கள் சொல்ல, ஐயோ ஐயா, இது அனைத்தும் உங்கள் ஊர், நான் இங்கே ஏசகம் வந்தேன், நீங்கள் எனக்கு உயிர் பிச்சை கொடுத்து இங்கே தங்க வைத்தீர்கள், உங்களுக்கு என் நன்றி கடனாக என் பிள்ளை இதை செய்தான், அவனை பாராட்டுங்கள், அவன் உங்களுக்கு இன்னும் பல நல்லது செய்வான் என சொல்லி முடிக்கிறார். அடுத்தது என்ன